அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ சாவுக்கு நீதி கேட்டு நிறைய பேர் போராடி இருப்பாங்களா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பொறுமையா உள்ளுக்குள்ள போறாங்க. முகத்துல ரத்தத்தெல்லாம் பூசிக்கிட்டு போறானா. எல்லாருமே பார்க்கறாங்க, டேய் என்னடா சென்னன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் பயங்கரமாக அடிபட்டு வரான்ல, என்னடா பயங்கரமாக அடிபட்டுருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி லிங்யூன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ போனோம் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த ஃபேரி அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு எகிரி குதிச்சு போய் கட்டி பிடிச்சிப்பானா. அவன் என்ன சொல்கிறான், நல்ல வேலை நீ இன்னும் உயிரோடு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு நைட்டெல்லாம் நைட் மேர்ஸாக வருது. அதாவது இறந்து போனவங்களாம் என்னோட கனவுல இந்த மாதிரி என்னை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னால் தூங்கவே முடியல, நீ எப்படி இவ்வளோ காலம் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சுற்றி இருக்கவங்களாம் என்ன யோசிக்கிறாங்க, இவனே இப்போ தான் சாவுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கான், இருந்தாலும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் இல்லாமல் வந்திருக்கானே அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபேரி கூட பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரை காப்பாற்ற முயற்சி பண்ணாலாம், அவளாலே முடியலையாம். ஸோ அவளுமே ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறா, நீங்கள் 2 பேருமே அந்த 6 பேரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் உயிரை பணைய வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் எங்களோட ஹீரோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவா பயங்கரமாக நடிக்கிறாங்க. அவனோட நடிப்பை பார்த்து அந்த டிராகன் சொல்லுது, டேய் நம்மளால இன்னையா பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. சென்னான் ஃபேரி கிட்ட சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ ரொம்ப சேடாக இருக்கன்னு, அழணும் அப்படின்னா அழுதுக்கோ அப்படிங்கிறான். அவளுமே பார்த்தீங்கன்னா அழற மாதிரி சீன் போடுறாங்க. அந்த இறந்து போனவங்களோட பேரை ஒவ்வொன்றா சொல்கிறான். சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறான்னா, லிங்யூன் மட்டும்தான் பாக்கி இருக்கான், சீக்கிரம் அவனை கொன்றுவோம் அப்படிங்கிறான். இவன் பார்க்குறான், டேய் என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல ஜாடிக்கேற்ற நல்ல மூடிடா, நீங்கள் 2 பேரும் சூப்பர்ரா அப்படிங்கிறான். சென்னன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பேர் ரொம்ப ஓவராக பேசாத, நீ கண்டிப்பாக சாக தான் போகிற, உனக்கு சாவு கன்ஃபார்ம் அப்படிங்கிறான். ஆனால் லிங்யூன் என்ன சொல்கிறான்னா, தம்பி இது பப்ளிக் ட்ரையல் சரியா, அவ்வளோ சீக்கிரம்லாம் என் மேலே கையை வச்சிட முடியாது. அது வேறு இல்லாமல் என் ஃபேமிலியிலேருந்து இன்னும் யாருமே வரல, நீங்களாம் ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சட்டத்தை கையில் எடுத்த மாதிரி ஆகிடும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ எல்டருமே என்ன சொல்கிறாரு, இவங்க ஃபேமிலியிலேருந்து ஆட்கள் வரணும்ல, அது வரைக்கும் இவனை பிடிச்சி உள்ளே போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை போட்டுறாரு. இப்போது அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த சென்ஷி இருந்தால அவள் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, நான் போய் 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே இவனை பார்த்துட்டு கிட்ட ஓடி வரா. என்ன சொல்கிறான்னா, நான் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னை எவெல்லாம் குறை சொன்னானோ அவன் எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டே இருக்கான். அந்த குழந்தைகிட்ட யாரோ பின்னாடி நிற்கிறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த லாங் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணு நம்ம சீசன் 2ல் பார்த்துருப்போம். இப்போ இவ என்ன கேட்குறான்னா, இவளோட பிரதர் இறந்து போயிட்டான்ல, அங்கே உண்மையில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினா கூட அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உனக்கு இதை தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை இருக்குது, நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லின்யூனை அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஒரு சிறைச்சாலையை காட்டுறாங்க. அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவனுடைய அங்கிள் வராறாங்க. அவன் பாட்டுக்கு போனான், கதவை திறந்தான், வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். இப்போது இவன் கேட்குறான், இந்த அகாடமி அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டுறாது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆக்சுவலாக அந்த ஒரு அங்கிள் இருக்கான்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை எவன்டா எதிர்க்க முடியும், அதுவும் ஷென்லான் அகாடமி மட்டும் தனியாக நம்மளை என்ன பண்ணிட முடியும், நீ வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். ஆனால் ஃபேரி இருக்கால, இவன் மேலே ஏற்கனவே ஒரு ட்ராக்கரை போட்டு வச்சிருக்கா. இது 1 நம்பர் கேடியாக இருக்கும் போல தெரியுது. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். அதான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி லிங்யூன் என்ன ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தான். அதுக்கப்புறமா என்ன நடந்தது உனக்கே தெரியும், இப்போ அவன் மாட்டிக்கிட்டான்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, என்னது எல்லாம் முடிஞ்சு போச்சா, அந்த ஃபேமிலி பற்றி உனக்கு தெரியுமா, அவங்க இந்த டாப் 10 ஃபேமிலியில் 1 ஆஃப் த ஃபேமிலி, அவனுக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த ஃபேமிலி விட்டுறாது அப்படிங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அதாவது நம்மளை விட அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இந்நேரத்துக்கு சிட்டியில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்துருப்பாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்னு கேட்குறான். யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபேரி தான். அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸையும் ஒன்று சேர்த்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறா. ஆனாலுமே அந்த ஆள் இருக்கான்ல லின்னியோட அங்கிள், அவன் லெவல் 5 வாரியரான். இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவனுங்க பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போதைக்கு அவனை நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், விசாரணை நடக்கும்போது திரும்ப கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக திரும்ப கூப்பிட்டு வருவாங்களா, வாய்ப்பே கிடையாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க.
போகிற வழியில் நம்ம டிராகன் கேட்குது, ஏற்கனவே நமக்கும் அவளுக்கும் வாய்க்கா தகராறு, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. அந்த டிராகன் என்ன சொல்லுது, அதாவது ஒரு டைலாக் வரும்ல, சுட்டா தலை எனக்கு தானே, அந்த மாதிரி இங்கே பாரு அவளை பிடிச்சா அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் எனக்கு தான், ஓகேவா அப்படிங்குது. இவங்க 2 பேர் பேசுறதை இவ தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, இதுங்க திருந்தாது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லின் ஃபேமிலி பார்க்குறாங்க, ஆஹா என்னடா இவனுங்க பின்னாடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த எல்டர் என்ன சொல்கிறான்னா, அவங்கள பற்றிலாம் பெருசாக நீ கவலைப்படாத, நம்ம மாஸ்டர் முன்னாடி அவங்களாம் எறும்பு மாதிரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த ஃபேரி இருக்கால, அவன் வந்து எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கான். இப்போ ஃபேமிலி பவரை யூஸ் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இதில் நியாயம் எங்கே இருக்குது, நீதி எங்கே இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இது மனசாட்சி இல்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டுக்காமல் போனோம் அப்படின்னா நம்மலாம் கல்டிவேட் பண்ணுறதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து இந்த ஹோலி லேண்டோடைய சக்ஸஸர், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து திரும்ப போக மாட்டேன், பழி வாங்கிட்டு தான் திரும்ப போவேன் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி இந்த லாங் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணுமே என்ன சொல்கிறா, ஆமாம் நானுமே வந்து கண்டிப்பாக பழி தீர்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே போகிறாங்க. ஆனால் அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கப்பா, இது வந்து எங்கள் ஃபேமிலி பிரச்சனை, நீங்கள் தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே வராதிங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஜூனியர்ஸ் எல்லாம் புள்ளி பண்ணுறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே இன்னொருத்த என்ன சொல்கிறான், ஏன்டா லஞ்சம் கொடுத்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றலான்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சண்டை வந்து ஆரம்பிக்குது. நம்ம டிராகன் பார்க்குது, டேய் என்னோட பவர் இது வரைக்கும் நான் காட்டினது இல்லை, என்னை எல்லாருமே ஈல் தானே நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பவரில் ஒரு அடி அடிச்சது தான் மொத்த டிராகனும் கீழே விழுந்து போச்சு. நம்ம ஃபேரி சொல்கிறா, எல்லாருமே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே வெறித்தனமாக எல்லா பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்பனண்ட் யார், அவன் ஒரு லெவல் 5 வாரியர், அவனோட பவர்லாம் வெறித்தனமாக இருக்குங்க. இவங்க எல்லாருமே அரண்டு போகிறானுங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, உங்கள் செக்டார் முகத்துக்காக உங்களெல்லாம் உயிரோட விடலான்னு பார்த்தேன், நீங்கள் சாவை எதிர்நோக்கி வரும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். அங்கே டிராகன்ஸ் இருக்குங்க, அந்த டிராகன்ஸை வெறுங்கையில் அடிக்கிறாங்க. அவன் இவனுங்கெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. அவன் என்ன கேட்குறான், உங்ககிட்ட இருக்க இந்த நூண்டு பவரை வச்சுக்கிட்டு என்னையே கேள்வி கேட்குறீங்களா அப்படிங்கிறான். இப்போ டீனோட பேத்தி இருக்கல, அவளுமே அந்த இடத்துக்கு வர, அவளுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ எல்லாருமே உள்ளுக்குள்ளே இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபேரி என்ன பண்ணுறா, அந்த ஒரு பர்சனை அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோவும் கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆப்பனண்ட்டு நம்ம ஃபேரியை வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே பூந்து காப்பாற்றுறான். இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அட் அ டைமில் அவனை அட்டாக் பண்ணுறாங்க. இந்த டிராகன் பார்க்குது, இவங்க 2 பேருமே நீரு நெருப்பு மாதிரி இருந்துக்கிட்டு சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுறாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஃபேரி இருக்கால, அவனோட ஒரு அட்டாக்கை தடுக்கிறா. அவள் தடுத்துக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், கேப் கிடச்சிருக்கு உள்ளுக்குள்ளே போய் அடிக்கலான்னு பார்த்தா இந்த ஃபேரி நம்ம ஹீரோ மாட்டி விட்டு இந்த பக்கம் வந்துருவாளா, அடி கொலகார பாவி. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அவனோட அட்டாக்கை தடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த கேப்பை பயன்படுத்தி அவள் அட்டாக் பண்ணுறா. எப்பேற்பட்ட ஆளாக இருப்பா பாருங்க. ஆனால் இவனுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்கான். கத்தியில் பாய்சன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கத்தியிலுமே பாய்சன் இல்லை. அப்போ எப்படி சாத்தியம்? அதை அந்த ஃபேரியே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இதுக்கு முன்னாடி அவன் லஞ்சம் கொடுக்கறதுக்காக அந்த செக்டாருக்கு போனான் இல்லையா, அந்த இடத்துல தான் இவ வந்து பாய்சன் பண்ணியிருக்கா. பாருங்க எப்போ பிளான் போட்டது. இப்போ லிங்யூன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஹோலி லேண்டோட சக்ஸஸர் அப்படின்னு சொல்கிற, ஆனால் இந்த மாதிரி கன்னிங்காக நடந்துக்கிறியா, இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறா, ஏண்டா உங்கள் ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுரா அப்படிங்கிறா. இப்போ அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்கிறான், இந்த பாய்சனை வச்சு நீ என்னை டிஃபீட் பண்ணிடலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு பவர் அப் பண்ணுறாங்க. அதாவது வெறித்தனமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுடைய மொத்த டார்கெட்டை யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபேரி தான். அவளுமே முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிக்கிறா. இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, அவளுக்குள்ள ஒரு பவர் சீல் ஆயிருக்கு இல்லையா, அது கூட ஃபியூஸ் ஆகுறா. ஃபியூஸ் ஆகி அவள் எது தடிக்கிறாங்க, நம்ம ஹீரோ பார்க்குறான், ஒரு லெவல் 5 எக்ஸ்பர்ட்டோடைய ஃபுல் பவரை தாங்குறா அப்படின்னா அவளுடைய உடம்புக்குள்ளே என்ன சீல் ஆயிருக்கு. இந்த கேள்வியோட இந்த ஒரு எபிசோட முடிஞ்சு வச்சுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.